நான் என்னதான் வீரமாக நடக்க வேண்டும் என்று என் உள்ளம் நினைத்தாலும் என்னுடைய அந்த கோழைத்தனமும் பயமும் என்னை ஒரு மட்டில் முடக்கி விடுகிறதே. நான் என்ன செய்வது? ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய உணர்வுகளில் வேகம், விவேகம், அவசரம், வீரம், பொறுமை என்று பல கலவைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். இதில் சில கலவைகள் இறைவனுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் அவனால் படைக்கப்பட்ட சமூகத்திற்கும் பெரிய எதிராக இருக்கின்றன. குறிப்பாக அவசரப்படுதல் என்பது ஒரு மனிதனை மிகுந்த சிரமத்திற்கும் இழப்பிற்கும் காரணமாக அமைக்கிறது. அதே போல வேகத்தோடு செயல்படுதல், வேகம் என்று சொன்னால் ஆண்டவன் விரும்பக்கூடிய விதத்தில் உள்ள வேகம். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 விஷயங்களில் அவசரப்பட்டே தீர வேண்டும். என்ன என்று பார்க்கும்போது, தொழுகையில் பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே அந்த நேரத்து வக்தை சீக்கிரமாக சரியாக அந்த நேரத்தில் தொழுவதற்கான அவசரம். பிறகு ஜனாசா, வீட்டில் இறப்புகள் ஏற்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை 2 நாள் வைக்கிறது, 1 நாள் வைக்கிறது, நைட்டில் இறந்து போனால் அடுத்த நாள் நைட்டுக்கு அடக்கம் பண்ணுறது அப்படின்ற அந்த லேட் பண்ணாமல் அவங்க வரணும் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லாத காரணங்களையும் தாமதங்களையும் செய்யாமல் வேண்டு மட்டும் முடிந்த அளவுக்கு மிக விரைவில் அந்த ஜனாசாவை அடக்குகின்ற விஷயத்தில் அவசரப்படுதல். அதற்கு பிறகு வீட்டில் ஒரு பெண் குமர் இருக்கும்போது அந்த பெண் குமர் மிக விரைவில் திருமணம் செய்யப்படுவதில், அந்த பெண் குமருக்கு சீக்கிரம் திருமணம் செய்வதில் அவசரப்படுதல். இந்த 3மே நிதானத்தை கடைபிடிக்கும் போதோ அல்லது மிக தாமதத்தை கடைபிடிக்கும் போதோ ஆபத்தை விளைவிக்கும் என்றபடியால் இந்த 3 விஷயங்களில் அவசரப்படுதலை மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. இதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் அவசரப்படுதல் கூடாது. அதே போல வீரம் என்பது 4 பேரை அடித்து நிமித்திட்டு இதுதான் வீரம் அப்படின்றது அல்ல. எல்லாரையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு இதுதான் வீரம் அப்படின்றது அல்ல. வீரம் என்பது கடுமையான உச்சக்கட்டமான கோபம் கிளறப்படக்கூடிய நேரத்தில், அவனுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ரியாக்ஷனும் தராமல், பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிலடியை தராமல், அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம் என்றே பெயரிட்டார்கள். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்த களத்தில் வாளை சுழட்டி கொண்டு போராடுபவன் வீரன் அல்ல, அதைவிட கடுமையான கோபமாக்கப்பட்ட நேரத்தில் சினந்து வார்த்தைகளை விடாமல், அவசரப்பட்டு பதிலடி தராமல், பொறுமையோடு நிதானமாக என்ன செய்யலாம் என்று நிதானத்தை கடைபிடிப்பவனே மிக பெரும் வீரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த ஒரு அடிப்படையில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வீரம் என்பது அல்ஹம்துலில்லாஹ் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் அநீதிகள் நடக்கும்போது, பிறருக்கு யாராவது எந்த விதமான கெடுதலையோ செய்யும் போது அதை கண்டுட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன், வீரமாக இருந்தேன்னு சொன்னால் அது பெரிய இதை ஏற்படுத்திடும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பெட்டி பாம்பாக அடங்கியிருந்தான்னு சொன்னால் அதுக்கு பேர் பொறுமை கிடையாது, அதுக்கு பேர் அடிமைத்தனம், அதுக்கு பேர் கையாலாகாத தனம். இதை ஒரு மூமின் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இஸ்லாமிய மரபு. அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீரத்தோடு நல்ல ஒரு துரு என்று இருக்கக்கூடிய உணர்வோடு ஒரு மனிதனை படைப்பது, ஒரு மனிதனை உருவாக்கி இருப்பது அவனுக்கு காடு கொடுத்த, அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். அநீதிகளை கண்டு பொறுமுவது, அநீதிகளை முடிந்த மட்டும் கைகளால் தடுப்பது, தேவைப்பட்டால் நாவை பயன்படுத்தி அதை தடுப்பது, இதெல்லாம் மார்க்கத்தில் ரொம்ப ஓப்பானது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கும் அவன் ரசூலுக்கும் மிகவும் ஓப்பான ஒன்று. சமீபத்தில் மறைந்த கண்ணியத்திற்குரிய ஷஹீத் ஹுமைனி அவர்களுடைய வீரம் உலக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது.
மறுமை நாளிலையும் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசப்படும். கொள்கை ரீதியாக கண்ட மணிக்கு சகட்டு மேனிக்கு கமெண்ட்ன்ற பேரில் இந்த பலாய் முசீபத்துக்கள் வந்து அவர் இந்த கொள்கையை சார்ந்தவர் அந்த கொள்கையை சார்ந்தவர்னு சொல்லிட்டுலாம் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அதை தவிர்க்கணும். உங்களுடைய விஷயம் அல்லாஹ்விடத்துல தான் இருக்கிறது. நீங்கள் எந்த நிலையில் ஆகிரத்தில் அல்லாஹ்வின் முன்னாடி வருவீங்கன்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இறந்து விட்ட ஒரு ஆன்மாவை, அதிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்து விட்ட ஒரு ஆன்மாவை கொள்கை ரீதியாக அல்லது வேறு வகையாக கமெண்டுகளை செய்து அவர்களை சிறுமைப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பானாக. ஒரு மர்ஹூமாகிவிட்ட ஒரு ஆன்மாவை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்கள். எதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த இறந்து விட்ட ஆன்மாவின் நன்மையான காரியங்களை சொல்லுங்க, நன்மையான காரியங்களை பற்றி பேசுங்கன்ட்டு எதுக்கு சொல்கிறாங்க? அவங்களுடைய பெருமைகளை சொல்லுங்க, சிறுமைகளை சொல்ல வேண்டாம், குறைகளை சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர் இறந்தார் அப்படின்ற அந்த ஒரு சிலிப்பு மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும். வேற ஒன்றும் தேவையில்லை. அவங்கள பற்றி எந்த அடையாளத்தையும் நீங்கள் படுத்தணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீரம் வர என்ன செய்ய? நான் என்னதான் வீரமாக நடக்க வேண்டும் என்று என் உள்ளம் நினைத்தாலும் என்னுடைய அந்த கோழைத்தனமும் பயமும் என்னை ஒரு மட்டில் முடக்கி விடுகிறதே. நான் என்ன செய்வது? ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3 முறை சலவாத்தை மொழிந்து கொள்ளுங்கள். 3 முறை சலவாத்தை மொழிந்துவிட்டு இந்த அற்புதமான இறைவனின் வார்த்தையை உணர்வோடு சொல்லுங்கள். வகஃபா பில்லாஹி வலியவ் வகஃபா பில்லாஹி நசீரா. வகஃபா பில்லாஹி வலியவ் வகஃபா பில்லாஹி நசீரா. வகஃபா பில்லாஹி வலியவ் வகஃபா பில்லாஹி நசீரா. உதவி செய்வதிலும் ஒத்தாசை புரிவதிலும் எனக்கு மிகச்சிறந்த பக்கபலமாக இருப்பதிலும் எனக்கு பொறுப்பாளியாக இருப்பதிலும் அல்லாஹ்வே போதும். இந்த ஒரு அற்புதமான வசீஃபாவை தினசரி 20 முறை உச்சாடனம் செய்யுங்கள். எப்போ செய்வது? ஃபஜ்ருக்கு பிறகு. உடம்பெல்லாம் சோர்ந்து ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அந்த நேரம், நல்ல நைட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனேயே துருண்டு என் உடம்பு நல்லபடியான முறையில் வீரமாக ஒரு துருண்டு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நாடுனீங்கன்னு சொன்னால் இந்த வசீஃபாவை பற்றி பிடித்து கொண்டு வெற்றி பெறுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது ரஹமத் செய்வானாக, உங்களை வீரனாக ஆக்குவானாக, கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பானாக, எல்லா மக்களின் மீதும் அன்பும் நேசமும் கொள்வதோடு அநீதிகளை கண்டு ஆற்றாமையில் பொங்கக்கூடிய, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை தந்தருள்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.